புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கெஜ்ரிவால் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தியதன் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கெஜ்ரிவாலிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததன் தொடர்ச்சியாக கெஜ்ரிவாலை கைது செய்ததாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார், விவரங்களை சொல்லுங்க. டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான அந்த வழக்கில் அது நடந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்து ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதாவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தற்பொழுது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. இது தொடர்பாக இந்த வழக்குல அவருக்கு ஏற்கனவே 8 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் அமலாக்கத்துறையும் முறையிட்டிருக்கிறது. டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிலும் தொடர்ந்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல சமீபத்தில் அவருக்கு தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறையிலிருந்து சம்மன் வந்து கொண்டிருந்த நிலையில அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துல அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது அந்த கைது நடவடிக்கை தடை விதிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவருக்கு பலமுறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருக்கிறது. ஆனால் விசாரணைக்கு ஆஜரானால் தான் கைது செய்யப்படுவோம் என்ற ஒரு அச்சத்தில் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாமல் இருந்து வந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது லோக்சபா தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வர இருப்பதனால அதுவரை இந்த தேர்தல் முடியும் வரை தம்மை கைது செய்ய மாட்டோம் என்ற உறுதியளிக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் சம்மனுக்கு பதிலளிக்கும் வகையில் அமலாக்கத்துறையிடம் கெஜ்ரிவால் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்றும் அவரை கைது செய்ய தடையில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை தற்போது டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டிற்கு இன்று அமலாக்கத்துறை சென்றது. இதே குழுவினர் தான், இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை அதிகாரியும் இந்த குழுவினரும் தான் இதற்கு முன்பு கடந்த வாரம் கவிதா கைது செய்யப்பட்ட பொழுதும் கூட சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதா கைது செய்யப்பட்ட பொழுதும் இதே குழுவினர் தான் சென்றிருந்தார்கள். அதே குழுவினர் மீண்டும் ஒரு சம்மனோடு இன்று டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஆனால் வெகு நேரமாக அவர் உள்ளே செல்ல முடியாமல் தொடர்ந்து அங்கே ஒரு வாக்குவாதம் நீடித்து வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் சர்ச் வாரண்டுடன் அவர்கள் உள்ளே வந்திருந்தார்கள். எனவே அதை காண்பித்து விட்டு அவர்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டார்கள். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டுல சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையின் தொடர்ச்சியாக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 8 முறை சம்மன் அனுப்பி, அதாவது 9வது முறையாக இன்றும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சம்மனில் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை, விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றுதான் இந்த வழக்கிலே தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது தொடர்பான இந்த டெல்லி கலால் கொள்கை தொடர்பான இந்த பண மோசடி வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை என்பதை இன்று நீதிமன்றத்திலும் கூட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் ஒரு முறை கூட விசாரணை அமைப்புக்கு முன் அவர் ஆஜராகவில்லை. எனவே மீண்டும் மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் அவர் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அதே போல அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய விரும்பவில்லை என்றும், விசாரணைக்கு தான் அழைக்கிறோம் ஆனால் அவர் தொடர்ந்து ஒத்துழைக்க மறுப்பதாகவும் அதிலே குறிப்பிட்டிருந்தார். அதே போல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தரப்புல வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர் வாதாடுகையில் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை விரும்புகிறது என்று அவர் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் இது போன்ற சம்மன்கள் அனுப்பப்பட்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது, அரசியல் ரீதியான நெருக்கடி கொடுக்கப்படுகிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே வேளையில இந்த வழக்கினுடைய இருதரப்பு விசாரணையும் முடிந்து இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிப்பதற்கு தடை இல்லை எனவும், அதே போல இவர் தாக்கல் செய்த மனு தற்பொழுது கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், அமலாக்கத்தினுடைய இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்ததனால அவற்றை நிராகரித்து இதில் கைது நடவடிக்கைக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்ற டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில இன்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லி முதலமைச்சருடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று இந்த விசாரணையை தொடங்கியிருந்தார்கள். அதே போல அவருடைய வீட்டுல சோதனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்களாலும் டெல்லி வீட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே மீறி காவல்துறை அங்கே குவிக்கப்பட்டு
அவர்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்தவர்களை அங்கிருந்து குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனங்களிலே ஏற்றி செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம். காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியினுடைய மணீஷ் சிசோடியா உட்பட 2 அமைச்சர்கள் வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் அவர் வந்து பலமுறை விசாரணை நடத்துவதற்கு அவருக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பப்பட்டு வந்தது. அந்த சம்மனுக்கு அவர் ஆஜராகாமல் இருந்து வந்தார். 8 முறை ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டு 9வது முறையும் வந்து அவருக்கு சம்மன் வந்து இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து ஆஜராகாமல் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்ததனால் அவர் வந்து கைது செய்யப்படுவதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியின் அரசு வந்து 2021-22ஆம் ஆண்டுக்கான இந்த கலால் வரி கொள்கையை உருவாக்கி செயல்படுத்தியதுல மிகப்பெரிய அளவுல இதில் வந்து பண மோசடி முறைகேடு நடந்திருப்பதாக தான் அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது. இந்த புதிய கலால் கொள்கை பின்னர் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அப்பொழுது ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாகவும் மற்றும் அமைச்சர் பொறுப்புகளும் இருந்த மணீஷ் சிசோடியா மற்றும் சஞ்சய் சிங் ஆகியோர் வந்து அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் தொடர்ந்து தற்பொழுது வரை நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறார்கள். இதில் தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகரனுடைய மகள் கவிதாவுக்கும் வந்து இதில் தொடர்பு இருக்கிறது. அவரும் வந்து இந்த முறைகேட்டில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கும் பல கோடி ரூபாய் இதற்கு வந்து பணம் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தொடர்ந்து அமலாக்கத்துறை பல்வேறு கட்டங்களில் அவரிடம் வந்து விசாரணை நடத்தி இருக்கிறது. அவருக்கும் சம்மன் அனுப்பி இருக்கிறது. இந்த நிலையில் அவர் வந்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில தற்பொழுது அமலாக்கத்துறையினர் இன்று முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டிற்கு வந்து அவர்கள் இந்த விசாரணையை வந்து தொடங்கினார்கள். அவர்கள் நேரடியாக அவருடைய வீட்டிலே சோதனை செய்வதற்காக இந்த சர்ச் வாரண்டையும் கையில் எடுத்து வந்தார்கள். முதலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆதரவாளர்கள் அதில் உள்ளே அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து இரு தரப்பினரிடம் வாக்குவாதம் வந்து நடைபெற்றது. 12 அதிகாரிகள் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அதற்கான அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான இந்த வாரண்டையும் அதே போன்ற சம்மனையும் அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கான சம்மனையும் கொடுத்ததோடு அவர் வீட்டில் வந்து சோதனை நடத்துவதற்கான வாரண்டையும் கொடுத்துவிட்டு தொடர்ந்து சோதனை நடத்திருக்கிறார்கள். அந்த சோதனை ஒரு பக்கம் அவரிடம் விசாரணை, இந்த விசாரணையின் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது வந்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை வந்து அறிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது நீதிமன்றத்திலே வந்து அவர் ஆஜர்படுத்தப்படுவதற்காக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையில அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே அவருடைய கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களும் அந்த கட்சியில் அந்த ஆம் ஆத்மி அரசினுடைய 2 அமைச்சர்களாகவும் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்கள் நீதிமன்ற காவலில் தான் தற்பொழுதும் சிறையில் இருக்கிறார்கள். பல முறை அவர்கள் வந்து ஜாமீன் மனு கேட்டு விண்ணப்பித்தும் கூட அவர்களுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து ஜாமீன் மனு தருவதிலே அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனார்கள். இந்த வழக்கில் முக்கிய நபராக விசாரிக்கப்பட வேண்டியவர் டெல்லியினுடைய முதல்வராக இருப்பதாலும் இவர்களை வெளியில் விட்டால் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய முக்கியமான ஆதாரங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அவர்களை வந்து ஜாமீன் தரக்கூடாது என்று தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்புல வந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து இருவருமே வந்து நீதிமன்ற காவல் தான் இருக்கிறார்கள். தற்பொழுது டெல்லியினுடைய முதலமைச்சரும் இந்த வழக்கிலே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் வந்து சம்மன் அனுப்பி ஆஜராகாத நிலையில் அவர் ஆஜராகாத நிலையில் 9 முறை சம்மன் அனுப்பி அவர் ஆஜராகவில்லை என்று அமலாக்கத்துறை வந்து தெரிவித்திருக்கிறது. இது நீதிமன்றத்திலும் இவற்றை தான் வந்து தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையும் வந்து தொடங்கி இருக்கிறது. அவருடைய வீட்டில் சோதனையும் அவரிடம் விசாரணையும் நடந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையை வந்து அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு பிறகு நீதிமன்ற காவலில் வைப்பதா அல்லது மீண்டும் வந்து அமலாக்கத்துறை வந்து எதுவும் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறதா என்பது குறித்து முடிவுகள் வந்து அமலாக்கத்துறை அது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு இந்த வழக்கில் அவரிடம் அடுத்து விசாரிக்க வேண்டியிருந்தால் உடனடியாக வந்து காவலில் எடுப்பதற்கான, அதாவது அமலாக்கத்துறை அவர்கள் காவலில் எடுப்பதற்கான மனுவை வந்து தாக்கல் செய்வார்கள். தற்பொழுது டெல்லியினுடைய முதல்வர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதனால அங்கே வந்து அதிவிரைவு படையினரும் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஆதரவாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியினுடைய முதலமைச்சர் வீட்டிற்கு முன்பு அவர்கள் குவிந்திருப்பதனால அதிவிரைவு படையினர் அவர்கள் வந்து தயார் நிலையிலே அங்கு வந்து அதிக எண்ணிக்கையிலே வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை இங்கிருந்து கைது செய்து கொண்டு செல்வதற்கான ஆயத்த பணிகளிலும் வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே நீதிமன்றம் கொண்டு செல்லும் வரை அதே போல நீதிமன்றத்திலும் கூட அங்கே வந்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அமலாக்கத்துறை வந்து செய்திருக்கிறது. இந்த வழக்கு குறித்து ஏற்கனவே வந்து இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி அவர்களை காவலில் எடுத்தும் விசாரணை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள்.
அதன் அடிப்படையில் கிடைத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் டெல்லியினுடைய முதல்வர் மீதும் குற்றச்சாட்டு இருப்பதனால இந்த வழக்கில் அவரிடம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் அமலாக்கத்துறை பலமுறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு இன்று அவருடைய வீட்டிற்கு சுமார் 2 மணி நேரம் சோதனையும் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறது.